எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு விடிவே வராதா? எப்படியாவது நாங்க வாழ்க்கையில முன்னேறிட மாட்டோமான்னு நினைக்கிறவங்க, எனக்கு லக்னம் கெட்டு விட்டது, கடைசி வரை நான் இன்னைக்கு முன்னேற முடியாதுன்னு ஜோதிடர் சொல்லிட்டார், என்னங்கய்யா பண்றதுன்னு கேட்கிறவங்க பலர். 7 பிறவிக்குங்க அப்படின்றான். 7 × 7 கணக்கு போடுங்க, 49 வரும். இந்த 49 வகையான வாதனைகளை வேதனைகளை அனுபவித்த பிறகுதான் ஒரு மனிதனது உடல் இந்த உயிர் நிலையை விட்டு பிரியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சான். அந்த மூச்சு காற்றாக முக்கிய பிராணனாக இருக்கக்கூடியவன் ஹனுமான். அடுத்த யுகத்தோடைய பிரம்மா, அவனுடைய பேரை பவிஷ்யத் பிரம்மனே நமக அப்படின்னு. அப்போ உங்க வருங்காலத்தை எழுத போறது யாரு? ஹனுமான் தான் எழுத போறான். வாழ்க்கையிலே மிகுந்த செல்வம் பெற வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வேண்டும் என்பவர்கள் உடனே ஆபத்துத்தாரணனாக இருக்கக்கூடிய ஹனுமனது பதத்தை தான் பற்றுவார்கள். மார்கழி மாதம் என்று சொன்னாலே மார்கழியிலே மூல நட்சத்திரத்திலே ஆதிமூலனாக விளங்கக்கூடிய ஈசனது ஒரு அம்சமாக ருத்ரனாக அவதரித்த ஹனுமனது பிறந்த நாள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். 5லே 1 பெற்றான், 5லே 1 ஆறாக ஏகி என்றெல்லாம் கம்பர் பாடிய வகையிலே ஆஞ்சநேயரை யார் ஒருவர் இந்த மார்கழி மாத காலத்திலே தவறாது வழிபடுகிறார்களோ வாழ்க்கையிலே மிகுந்த பொருளாதார முன்னேற்றங்களை அடைவர் என்பதிலே ஐயம் கிடையாது. 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக ஆரியற்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில், 5லே 1 வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஓம் நமோ ஹனுமதே நமஹ. வாழ்விலே வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும், வையம் நம்மை புகழ வேண்டும், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால். இந்த ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கு. மாபெரும் சபைகளில் நடக்க வேண்டும், அனைவரும் நம்மை போற்றி புகழ வேண்டும். ஐயா இதுக்கு என்னையா செய்யறது? எத்தனையோ நாளா முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னுடைய ராசியாதிபதி 6ஆம் அதிபதியுடனும் 7ஆம் அதிபதியுடனும் சேர்ந்து விட்டார், அல்லது எனக்கு லக்னம் கெட்டு விட்டது, கடைசி வரை நான் இன்னைக்கு முன்னேற முடியாதுன்னு ஜோதிடர் சொல்லிட்டார், என்னங்கய்யா பண்றதுன்னு கேட்கிறவங்க பலர். காலபுருஷ தத்துவத்திலே 9ஆம் இடம் என்று சொன்னால் நமக்கு தனுசு ராசியை குறிக்கும். அந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்திலே அவதரித்தவர் ஹனுமான். ஐயா இவன் பாக்கியம் பண்ணியிருக்கானுங்கய்யா அப்படின்னு சொன்னா எதை சொல்றோம்? 9ஆம் இடத்தை சொல்றோம். அப்போ காலபுருஷ தத்துவத்தோட 9ஆம் இடம் என்ன? தனுசு ராசி. அப்படி வில்ல வச்சு அப்படி அடிச்சா கரெக்டா போய் ஃபோக்கஸ்ல பாயிண்ட்ல விழணும். குருவோடைய ராசி, பெரும் தங்கம், பெரும் பணம், இதெல்லாம் எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க, கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. வாழ்க்கையில வந்துருமா? வந்துடும். எப்போ வரும்? நம் உடம்பிலே பிராணனாக இருப்பது, முக்கிய பிராணன் அப்படின்னா நம் மனிதனோட உடலிலே உயிர் இருக்கிறதுன்னா எதை சொல்றோம்? மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இதை சிவம் என்கின்றோம். அதற்கு பிறகு இதுக்கு வேற ஒரு பேர். அப்போ அந்த மூச்சு காற்றாக முக்கிய பிராணனாக இருக்கக்கூடியவன் ஹனுமான், மாருதி. அது என்னங்க மாருதி? உடம்புல 49 வகையான வாயு தத்துவங்கள் உண்டு அப்படின்றாங்க. இதுக்கு பேர் மருத்த தேவதைகள் அப்படின்னு சொல்றோம். 7 பிறவிக்குங்க அப்படின்றான். 7 × 7 கணக்கு போடுங்க, 49 வரும். இந்த 49 வகையான வாதனைகளை வேதனைகளை அனுபவித்த பிறகுதான் ஒரு மனிதனது உடல் இந்த உயிர் நிலையை விட்டு பிரியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சான். இந்த 49 வகையான மருத்த தேவதைகளையும் தன் கட்டுக்குள் கொண்டு வைத்திருப்பவன் ஹனுமான். அடுத்த யுகத்தோடைய பிரம்மா, அவனுடைய பேரை பவிஷ்யத் பிரம்மனே நமக அப்படின்னு. அப்போ நடந்துகிட்டு இருக்கிற தலைவிதின்னு ஒன்று இருக்கு, நடக்க போற தலைவிதின்னு ஒன்று இருக்கு. அப்போ உங்க வருங்காலத்தை எழுத போறது யாரு? ஹனுமான் தான் எழுத போறான். சரி, எதுக்காக நாம் அவரை வழிபட வேண்டும்? அவரை நாம் வழிபடுவதாலோ வழிபடாமல் விடுவதாலோ அவருக்கு 10 பைசா நஷ்டமோ லாபமோ கிடையாது. இறைவனை நாம் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாமே நம் வாழ்க்கையிலே ஒரு பெரும் முன்னேற்றம் வந்துவிடும். நம் வாழ்க்கையில பிரச்சனைன்றது 2 விதத்துல வருகிறது. ஒன்று விஞ்ஞானம் சொல்கிறது டைம் அண்ட் ஸ்பேஸ், நேரம் மற்றும் இடைவெளி அல்லது காலம். காலம், டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடத்தினாலோ சூழலாலோ அல்லது நேரத்தினாலோ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே சிக்கல் வருகிறது. இந்த சிக்கலை குறிக்கக்கூடிய கிரகங்கள் என்பது 2. ஒன்று ராகு, மற்றொன்று கேது.
கேத்துன்னு சொன்னா எது நீண்டதாக ஒரு பொருள் இருக்கிறதோ அது கேத்துவை குறிக்கும். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் அவதரித்த நட்சத்திரமே கேத்து தான். அனுமனே கேத்துவை குறிப்பவர். வீட்டிலே வாஸ்து தோஷம் இருக்கு அப்படின்னா எடுத்த உடனே ஜாதகத்துல செவ்வாய் கேத்து ஏதோ ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தான் ஜோதிடர் பார்ப்பார். உள்ளே செல்லும் வழி ராகு, பின்வழி கேத்து. பல வீட்டில் பின்னாடி செல்றதுக்கு வழியே கிடையாது. எனினும் ஜோதிட ரீதியாக நம் ராகு மற்றும் கேது ஆசை மற்றும் பற்றற்ற தன்மை இதற்கு இடையிலே தான் ஊசலாடி கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு நிலையிலே இந்த காலகட்டத்தில் தப்பிப்பதற்கு யாரை அணுக வேண்டும்? அடுத்த வருடம் 3வது மாதம் 2025 பல்வேறு கிரகங்கள் மீனத்திலே ஸ்டெல்லியம் என்ற ஒரு அமைப்பிலே கூட போகிறது. நீங்க எப்பவுமே யோசிச்சு பாருங்க, 1963 64 உலகத்துல கூகுள் பண்ணி பாருங்க, பல்வேறு சிக்கல்கள் வந்திருக்கும். குருவும் சனியும் என்ன நிலையில் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே போல நிலைகள் 60 வருடங்கள் பின்னால் வரும். ஏனென்று சொன்னால் சனீஸ்வரர் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி செய்பவர். குரு என்பவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கட்டத்தை, ஜாதக கட்டத்தை சுற்றி வருபவர். இது போன்ற சூழல்களிலே ஹனுமனது வழிபாடு உள்ளங்கை நெல்லிக்கனியாக காப்பாற்றும். இந்த ஹனுமனது வழிபாட்டை யார் சிறப்பித்து சொல்லியுள்ளார்? பராசர மகரிஷி. நம்ம ஜோதிடத்திற்கே தந்தைன்னு சொன்னா பராசர மகரிஷியை தான் சொல்கிறோம். அது மாணவன் மைத்ரேயனுக்கு வானர கீதை என்ற ஒரு நூலை அருளினார். அது என்ன வானர கீதைனா, ஹனுமன் என்பவன் அவரது மனைவி ஸ்வர்ச்சலாவுடன், ஐயா இது என்னையா புது கீதையா சொல்றீங்க, அவருக்கு ஒரு மனைவியா அப்படின்னு கேட்கலாம். ஹனுமன் நவ வியாக்கரண பண்டிதம் என்று சொல்லுவார்கள். அப்பெரும் நிலையிலே ஞானத்தை பெற வேண்டும் என்றால் இல்லறவாசியாக மாற வேண்டும் என்ற ஒரு விதி உண்டு. சூரியனிடம் அவர் மாணவனாக சேர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சூரியன் தனது ஒளி கிரணங்களாலே ஸ்வர்ச்சலா தேவி என்ற ஒரு கன்னிகையை படைத்து இருவரும் நித்திய பிரம்மச்சாரிணியாக தவம் புரிவார்கள் என்ற ஒரு வரத்தை தருகிறார். இதையே கம்போடியால, தாய்லாந்துலலாம் ஸ்வர்ணமோச்சா அப்படின்னு வழிபடுறாங்க. நாம ஸ்வர்ச்சலா தேவி அப்படின்னு வழிபடுறோம். எங்கெல்லாம் ஆஞ்சநேயரை ஸ்வர்ச்சலா தேவியுடன் தியானம் செய்கிறார்களோ, அதுவும் குறிப்பா இந்த மார்கழி மாதத்துல ஓம் ஸ்ரீ ஸ்வர்ச்சலா தேவி சமேத ஹனுமத் சுவாமினே நமக என்ற மந்திரத்தை மீண்டும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ச்சலா தேவி சமேத ஸ்ரீ ஹனுமத் சுவாமினே நமக என்ற மந்திரத்தை அவ்வப்போது நினைப்பவர்களுக்கு இருவரும் பெற்ற தாயாய், தந்தையாய், உற்ற துணையாய், உயிர் பொருளாய் உள்ளிருந்து காப்பாற்றுவார்கள். 2வது, ஹனுமனுக்கு வெத்தலை மாலை விசேஷம். அதிலும் அந்த வெத்தலை பெண் வெற்றிலை என்று கூகுள் செய்தால் வந்துவிடும். அதுபோல் அந்த 2 பக்கமும் அந்த காம்புகள் சேர்ந்து ஒரு சீரா இருக்கிறது. அது போன்ற வெத்தலையில் வைத்து வழிபட்டால் மேலும் சிறப்பு. அதே போல வெள்ளிக்கிழமைகளிலே ரோஜாப்பூ இருக்கு இல்லைங்களா, நாட்டு பன்னீர் ரோஜா, அதை வைத்து வழிபட்டால் ஹனுமான் சனீஸ்வரரால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்குவது மட்டுமின்றி நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் அருளுவார் என்று சொல்லப்படுகிறது. ஐயா இதெல்லாம் நான் ஆலயத்துக்கு சென்றுதான் செய்யணுமா? அப்படி கிடையாது. வீட்டிலே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ. இதுவே நீம்கரோலி பாபா ஒரு பரிகாரத்தை சொல்லுவார். சிலர் தீராத கடன்ல அவதிப்பட்டு இருப்பாங்க, பொருளாதாரம் முன்னேறாது, எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு விடிவே வராதா, எப்படியாவது நாங்கள் வாழ்க்கையில முன்னேறிட மாட்டோமான்னு நினைக்கிறவங்க கிழக்கு முகமாக உட்கார்ந்து, அது வீட்டிலே கூட உட்காரலாம், கிழக்கு முகமாக உட்கார்ந்து வெள்ளை கொண்டக்கடலை, இந்த சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி வைத்து விட்டு ஹனுமனை மனதார நினைத்து 7 முறை ஹனுமான் சாலிசாவை செவ்வாய்க்கிழமையில் படித்தால் அவர்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் அப்படின்வர். அது காலையா இருக்கலாம், மாலையா இருக்கலாம், எப்போ வேணா இருக்கலாம். இதை இன்னும் எளிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா 7 முறையெல்லாம் படிப்பது எங்களால் சிரமம் யானா, இப்பெல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, நீங்கள் அதில் 7 முறை, காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு 7 முறை ஹனுமான் சாலிசாவை வீட்டிலே ஒலிக்க செய்து விடலாம். ஒரு இந்த காலத்தில் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியது ஒரு வழிபாட்டினை கூட எளிமையாக, இனிமையாக நம் இல்லத்திற்கே கொண்டு வந்து விடுகிறது. எனவே செவ்வாய்க்கிழமைகளிலே ஹனுமான் சாலிசாவை 7 முறை இல்லத்தில் ஒலிக்க செய்தால் எப்பெரும் வாஸ்து தோஷமாக இருந்தாலும் சரி, ஏன்னா செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது போன்றவற்றிற்கு தீர்வே ஹனுமான் சாலிசா தான். நிறைய பேர் ஐயா நாங்கள் கடன்ல அவதிப்படுறோமேன்றாங்க. செவ்வாய் என்று சொன்னால் நெருப்பு, ராகு என்றால் பாம்பு, 2க்கும் ஆகாது. செவ்வாய் ராகு என்றால்
இது சில சமயங்களிலே இரத்த கொதிப்பையோ இரத்தம் சார்ந்த நோய்களையோ அல்லது வீட்டில் உள்ள வாஸ்து தோஷத்தையோ ஏதோ ஒரு வகையில் குறித்து விடுகிறது. சிலருக்கு சனி செவ்வாயை பார்க்கும் அல்லது செவ்வாய் சனியை பார்க்கும். அதற்கும் கண்கண்ட மருந்தாக இருப்பது ஹனுமான் சாலிசா என்கின்ற அந்த அற்புத மந்திரம்தான். ஐயா, அதெல்லாம் கூட எங்களால் முடியலையே, என்ன செய்வது என்று சொன்னால், ஓம் நமோ ஹனுமதே நமக, ஓம் நமோ ஹனுமதே நமக, ஓம் நமோ ஹனுமதே நமக அவ்வப்போது 3 முறை சொல்லி வாருங்கள். வாழ்க்கையிலே நீங்கள் படிப்படியாக முன்னேறிக்கொண்டே இருப்பதை அனுபவத்திலே உணர்வீர்கள். கடன் சுமை பெரிதாக குறையும். சரி, அனுமானுடைய வாகனம் என்று சொல்லக்கூடியது உஷ்ட்ரா வாகனம்னு வாங்க. அப்படின்னா என்னன்னா, நாம ஒட்டகம்னு சொல்றோம் இல்லைங்களாயா, அந்த ஒட்டகம் தான். அனுமனுக்கு வானத்திலே பறக்கும் ஆற்றல் இருந்தாலும் பூமியிலே நிலையாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன். அங்கும் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பிராணியை தனது வாகனமாக எடுத்துக்கொண்டாராம். எல்லாரும் கேட்டாங்களாம், எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, ஏன் நீங்க ஒட்டகத்தை வாகனமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அது கடுமையான ஒரு உழைப்பை குறிக்கிறது. எப்பெரும் பாலை வனமாக இருந்தாலும் சரி, நிலைத்து நீடித்து அந்த ஒரு பயணத்தை கடக்க வேண்டும் என்று முயல்கிறது. என் பக்தர்களும் அதே போல நிலைத்து நீடித்து ஒரு கடினமான செயலை கடக்க வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றாராம். இதுல இன்னொன்னும் கவனிக்கணும். என்னன்னா, வாலி என்கின்றோம், அதே போல சுக்ரீவன் என்று சொல்கின்றோம். இந்த கதையிலே முதலில் சுக்ரீவன் என்பவன் யார்? சூரியனது அம்சம். வாலி யார்? இந்திரனது அம்சம். அங்கே சுக்ரீவனுக்கு யார் துணை நின்றார்? ஹனுமன் துணை நின்றான். ஹனுமன் துணை நின்ற பொழுது நமக்கு சூரியனின் அம்சமான சுக்ரீவன் வென்று விட்டான். அடுத்த அவதாரம் வருகிறது. இங்கே கர்ணன் சூரியனின் அம்சம். அப்ப அங்க சுக்ரீவனா இருந்தவன் இங்க கர்ணனா பிறந்துட்டான். அங்க வாலியா இருந்தவன் இங்க நமக்கு அர்ஜுனனாக இந்திரன் அம்சம் பிறந்து விட்டது. ஆனால் இந்த முறை என்னானது? அர்ஜுனன் வென்று விட்டான். காரணம், அவன் கொடியிலே ஹனுமன் இருந்தான். இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது ஹனுமான் மட்டும்தான். ஹனுமனது நாமத்தை பற்றிவிட்டால் வெற்றி மேல் வெற்றி வந்துவிடும், வாழ்க்கையில் பலம் கிட்டிவிடும். நன்றி. சிவசிவா.